தொடர்ச்சியா நம்ம ஈரான் மற்றும் அமெரிக்காவுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயமே சவுதி, யுஏஇ, கத்தார் எடுத்திருக்கக்கூடிய அதிரடி முடிவு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இத்தனை நாளா அமெரிக்காவும் இஸ்ரேலும் எந்த நம்பிக்கையில ஈரான்கிட்ட சண்டைக்கு போறாங்கன்னா, பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகளும் நமக்கு உதவி செய்வாங்க, அவங்க எல்லாருமே ஈரானை மறைமுகமா எதிர்ப்பாங்க, நமக்கு பார்த்தா மறைமுகமா உதவி செஞ்சு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாத்துலயுமே மண்ணை வாரி போடுற மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியே இருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும், ஆரம்பத்துல இருந்தே சவுதிக்கும் ஈரானுக்கும் ஆகாது. கத்தாரு பெருசாலா ஒண்ணும் நட்பு பாராட்ட மாட்டாங்க. யுஏஇ இஸ்ரேலோட நட்பு பாராட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஈரானை கண்டாவே பிடிக்காது. இப்படிப்பட்டவங்க தான் இந்த முஸ்லீம் நாடுகள். அங்க இருக்கக்கூடிய மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே அப்படிதான். தனித்துதான் ஈரான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது இஸ்ரேல்கிட்டயா இருந்தாலும் சரி, அமெரிக்காட்டையா இருந்தாலும் சரி. இந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா தெரியும், யாருமே ஈரான் கூட துணை நின்று இருக்க மாட்டாங்க, ஹவுதிகளை தவிர. அப்ப ஏமன்ல இருக்கக்கூடிய அந்த ஹவுதிஸ் மட்டும்தான் ஈரானுக்கு துணை. மத்தவங்க யாருமே பார்க்கும்போது நாடுகளாக யாரும் துணை நிக்கல. அதுல துருக்கி உட்பட முக்கியமா நம்ம சொல்லிதான் ஆகணும். துருக்கி வாயளவுல பேசுவாங்க, ஆனா காரியத்துல இறங்க மாட்டாங்க. இஸ்ரேல் கூட தான் நிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஈரானை அட்டாக் பண்ணணும்னா எப்படி அட்டாக் பண்ண முடியும்னா, வான்வெளியில அட்டாக் பண்ணலாம், தரை வழியில அட்டாக் பண்ணலாம், கடல் வெளியில அட்டாக் பண்ணலாம். ஆனா தரை வழி அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன் சாத்தியம் இல்லைன்னா, சுத்தமா ஈரான் அப்படிங்கிறது பக்கத்தால் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளை சுமந்துதான் இருக்குது. அது பின்னாடி பார்க்கும்போது ஒன்னோட ஒண்ணு கலந்துருக்குமோ தவிர எந்த விதத்திலயுமே ஈரானுக்கு இஸ்ரேல்ல இருந்து நேரடி ரூட் எல்லாம் கிடையாது. அப்ப மத்த நாடுகள் வழியாக போய் தரைவழி சண்டை போடுறது சாத்தியம் இல்லைங்கிறதுனால தரைவழிங்கிறதே இங்க வாய்ப்பு இல்லாம போச்சு. வான்வெளி, கடல்வழி. கடல்வெளினா என்ன ஒரு சௌரியனா, நேரடியாக அவங்களுடைய ஹார்மோஸ் ஜலசந்தியில போய் நிறுத்தி தாக்குதலை நடத்தலாம். அப்படி நடத்தினோம்னா டைரக்டா ஈரான் அட்டாக் பண்ண முடியும். வான்வெளினா பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகளுடைய ஏர்பேஸ்ல இருந்து தான் அடிக்கணும். அதுக்குதான் ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மளே அடிச்சா தரை வழியில அடிக்க முடியாது, அதனால பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் கடல் வழிக்கு வரமாட்டாங்க. அப்படி கடல் வழியா வந்தா என்ன ஒரு லாபம்னு பார்த்தா, பெருசா மக்களுக்கு சேதமாகாது. தரை வழியில வர்றது மக்களுக்கு சேதமாகும், வான்வெளியில வர்றது மக்களுக்கு சேதமாகும். கடல் வழியில வர்றது மக்களுக்கு பெரும் சேதம் ஏற்படாது. ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும்தான் அடிக்க முடியும் கடல் வழியா அடிச்சா. ஏன்னா ஊரெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும். அதனால கடல் வெளியை விட நமக்கு வான்வெளிதான் பிரச்சனையா இருக்கு. அதுக்கு யார் காரணமா இருப்பாங்கன்னா, பக்கத்தால் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள்ல இடம் கொடுத்தா ஒண்ணுதான் வான்வெளியை பயன்படுத்த முடியும். அதனால நம்ம என்ன சொல்லலாம்னா, நீங்க அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உங்க வான்வெளியவோ இல்ல அவங்களுடைய விமான தளங்கள் உங்களுடைய இடத்துல இருக்குது, அதை பயன்படுத்தி அவங்க அடிச்சாவோ நாங்க உங்க நாட்டையே அடிப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையே சொன்னாங்க. அப்படி சொன்னாவாது இவங்க என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கிறக்காக சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சவுதி ஆகட்டும், யுஏஇ, கத்தார் ஆகட்டும், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அமெரிக்காட்ட, உங்களுடைய விமான தளங்கள் எங்களுடைய நாட்டுல நீங்க அமைச்சிருக்கீங்கல்ல, அங்கிருந்து நீங்க அடிக்காதீங்க, அப்படின்னா நாங்க வான்வெளி தர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்றாங்க. ஏன்னா நாங்க உங்களுக்கு வான்வெளியை தந்தோம்னா ஈரான் எங்களை திருப்பி அடிப்பாங்க, அது எங்க நாட்டுக்குள்ள பிரச்சனை கொடுக்கும்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு வான்வெளி பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கடல் வெளியில இப்ப அடிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்கா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஃபுல்லா ஹார்மோஸ் ஜலசந்தி கிட்ட பெரும் பெரும் போர்க்கப்பலாக அனுப்பிவிட்டு, போர்க்கப்பல்ல இருந்தே நம்ம தாக்குதல் செஞ்சுக்கலாம், அங்கிருந்தே ஆயுதம் கொண்டு போய் குண்டு போடக்கூடிய விமானங்களை எல்லாம் இறக்கிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, விமானம் தாங்கி கப்பலையெல்லாம். இப்ப இந்த சமயத்துல சவுதி போன்ற நாடுகளுக்கு மறுபடியும் ஈரான் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஏன்னா கடல் வழியிலிருந்து அட்டாக் வரும். ஆனா கடல் வழியிலிருந்து அட்டாக் வந்தாலும் நாங்க பக்கத்தால் இருக்கக்கூடிய சவுதியோ இல்ல யுஏஇயோ கத்தாரியோ சும்மா விட மாட்டோம். ஏன்னா கடல் வழியிலிருந்து அட்டாக் பண்றது அமெரிக்கா தான். அவங்க நேரடியா எங்களதான் அட்டாக் பண்றாங்க. ஆனா அவங்களை நாங்க எப்படி திருப்பி அடிக்க முடியும்னா, நாங்க இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போய் அவங்களை அடிச்சிட்டு இருக்க முடியாது. அவங்களுடைய தளங்கள் உங்களுடைய நாட்டுல இருக்கு. அதனால அமெரிக்கா எங்களை அடிச்சா அமெரிக்காவுடைய தளங்களையாவது நாங்க அடிப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஈரான் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு சவுதிக்கு நல்லாவே தெரியுது, இதுக்கு மேல இந்த விஷயத்துல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, வான்வெளியே திறந்து விட மாட்டோம்னு மட்டும்தான் அமெரிக்காட்ட சொல்ல முடியும், வேற எதையுமே சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு என்ன அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா, ஈரான் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா அமெரிக்கா கடல் வழியாக நேரடியாக ஈரான் அட்டாக் பண்ணாலும், பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லாட்டினாலும் கூட அமெரிக்காவுடைய தளங்களை தான் பதிலுக்கு ஈரான் அட்டாக் பண்ண முடியும். அப்ப அது அட்டாக் பண்ணும்போது அது எங்க நாட்டுலதான் இருக்கு, அதனால அவங்க எங்க நாட்டை அட்டாக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி அட்டாக் பண்ணாலும்
அதை நாங்க பர்சனல் ப்ராப்ளமா எடுத்துக்க மாட்டோம். அதை காரணமா வச்சு அமெரிக்காவுக்கு நாங்க சப்போர்ட் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அப்படி ஒரு அடி அடிச்சுட்டா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா சவுதி கிட்ட சொல்லுவாங்க, பாருங்க எங்களுடைய தளம் உங்களுடைய நாட்டுல இருக்கும் போது ஈரான் அடிச்சிட்டாங்க, அப்ப இது ஈரான் உங்களையே அடிச்சது சமம், வாங்க 2 பேரும் சேர்ந்து சண்டை போடலான்னு கூப்பிடுவாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப அரபு நாடுகள்லாம் நம்மளுடைய நாட்டுல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் தாக்கப்பட்டாலும் அது எங்களுக்கும் ஈரானுக்குமான சண்டை கிடையாது, அது அமெரிக்காவுக்கு ஈரானுக்கான சண்டை. நாங்க எந்த ஒரு துணையும் அமெரிக்காவுக்கு அந்த நேரத்துல கொடுக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம பதிலுக்கு நாங்களும் ஆயுதங்களை உயர்த்த மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இது கடல் வழியாக அமெரிக்கா சண்டை போடுறதுக்கும் சேர்த்து செக் வச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா நீ கடல் வழியா அடிச்சாலும் சரி, நான் உன்னுடைய விமான தளங்களை எல்லாம் தகர்க்க தான் போறேன், மத்திய கிழக்குல உனக்கு விமான தளங்களே இல்லாம பண்ண போறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்காங்க. அந்த விமான தளங்கள் பாதிக்க கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் இத்தனை நாளா ஈரான் அடிக்காம இருந்தாங்க. மறுபடியுமே கடல் வழியா வந்தாலும் கூட ஈரான் அடிப்பேன்னு சொல்றாங்க. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் கரெக்ட் தான், அதுக்கு நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, இதனால எல்லாம் நாங்க ஈரான்ட்ட சண்டை போட மாட்டோம், எங்களுடைய நட்பை விட்டு தர மாட்டோம்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்திருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் ட்ரம்ப் அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு.